ஹலோ guys, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெல் மிஸ் வேம்பயர் கெனாட் சக் ரைட்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்துச்சுன்னா உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த எபிசோட் பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த எபிசோடையும் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எபிசோட போடலாமா வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நான் தொடர்ச்சியாக போட முடியும். அப்படி இல்லைனா நான் ட்ராப் அவுட் பண்ணுறது தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத பார்த்து போட்டு அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு வேணுமா இல்லைன்றத. முக்கியமா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, நம்ம கதை கொடுப்போமா. இப்போ ஒரு பொண்ணு லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா லைப்ரரியில ஒரு ஜன்னல் ஓரமா உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கா. இவளுடைய ஆளுங்க பார்த்து அவன் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இது நோட்டீஸ் பண்ணிட்டு லைப்ரரியில என்னடா இது இப்படி பயந்து ஓடுற மாதிரி வந்து பார்க்க அங்க பார்த்தா இவ உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. இவ தான் என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்டு இச்சிகாவா. இச்சிகாவா என்னடி பண்ணிட்டு இருக்க? லைப்ரரியில போயிட்டு இப்படி சாப்பிடலாமா? ஒட்டோரே நீங்க போட வந்த, நீ பண்றது சரியில்லைப்பா. பசிக்குதுடா. பசிக்குதா? ஆமா, கொஞ்சமா புக் எடுத்து படிச்சிருந்தானா, அதான் சரி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். என்ன படிச்சிருந்த? அதுக்கப்புறம் பார்த்தா மறைச்சு வச்சு லைப்ரரி புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தா மாங்கா எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அதுவும் என்னடான்னு பார்த்தா மிஸ் வேம்பயர் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா. இது என்ன மக்கன்னு, இது இது எனக்கு பிடிச்ச மாங்கா. இதை வச்சு தான் நான் கொஞ்சம் ஸ்கூல்ல சில விஷயங்களை பண்ணுவேன் அப்படின்னு அவ கியூட்டா சொல்ல. ஓ, இந்த கேரக்டர் வச்சு தான் எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இருக்கியா? ஆமாப்பா, இதுல இருக்கிற அந்த வேம்பயர் கேரக்டர் வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டானது. ஸ்கூல்லயே பயங்கரமான ஆள் அது. அதனாலதான் அவளை போலயே நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ ஒன்னும் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் அம்மாக்கு உடச்சிருவான். எனக்கு தெரியும் நான் அப்படி கிடையாது தானே. நான் அப்படி ஒண்ணு சொல்லப்பா, ஏன்பா சோகமாகறேன். இதுல சொல்றேன்ப்பா, இந்த சீன்ல பாத்தியா அவனுக்கு பிடிச்ச பையனுடைய கழுத்தை போயிட்டு கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான். எந்த சீன்ல வர மாதிரி நீ எதுவும் பண்ணல. இது வரைக்கும் நீ என்னுடைய கையில தானே குடிச்ச? ஆமால, ஆமாமா. வேணா நீ ட்ரை பண்ணி பாக்குறியா? என் கழுத்துல வேணா கடிச்சு குடிக்கிறதுக்காக? வேணாண்டா, நான் ஆல்ரெடி நிறைய விதத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா நான் ஓவரா கடிச்சேன்னா அம்மா நரம்பு கட்டாயிடு தலை தொங்கிடும். அப்படியா? சரி, எனக்கு ரொம்பவும் பசித்து திரும்ப உன்னுடைய ரத்தத்தை குடிக்கிட்டான். என்னப்பா சடனா எது விதமான கூச்சமும் இல்லாம வந்து கேட்டுட்டு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் அவருடைய கையில வந்து அவ பிளட் குடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஷயத்த எல்லாமே யாரோ ஒட்டு இருந்து பாக்குறாங்க. போதுமா வேணாவா? இருடா, ஒன்னும் குடிக்க முடியல. ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னது? நீயும் அதே மாதிரியான வேம்பயர் மாதிரி என்னுடைய கழுத்துலயும் குடிச்சா நல்லா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? என்ன ஹைட் மட்டும் தான் கம்மியா இருக்கு, அதனால தான் எட்டாவது உனக்கு. உன்னால அதெல்லாம் கேட்டா என்ன வெறுப்பாத்திரியா? இல்லப்பா, இதை விட அது பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். அதனால அப்போ உனக்கு பிடிக்கலையா நான் கையில சாப்பிடுறது? இல்ல சரி, என்னமோ நீ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கியூட்டா தான் இருக்கேன். கண்டிப்பா என்னுடைய கழுத்துல கடிச்சு சாப்பிட்டுனா கண்டிப்பா அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைச்சுதான் கேட்டேன். நீ எப்பவுமே ஒரு அழகான வேம்பயர் தான். உண்மையாவா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ ஆமான்ற மாதிரி சொல்றான். எதுக்கு ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு ஒரு வழியா பாத்துட்டா. இவதான் ஒளிஞ்சு பார்த்தது இச்சிகாவா சாக்குமா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவ உட்கார வச்சு கேள்வி கேட்கறான். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் ஸ்பை வேலை உங்களை பார்க்கல, புக்கு வைக்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் தான் புக்ஸ் எல்லாமே அடுக்கிற லைப்ரரி இருக்கேன். அப்படியா? ஆமா. ஒட்டூரி, என்னடா இச்சிகாவா உன்னுடைய கையை பிடிச்சி கடிச்சிருந்தா? ஓ, அதுல இருந்து நீ எல்லாத்தையுமே பாத்துட்டியா? அப்பா அவனுடைய ரத்தத்தை குடிச்சாலாம்? ஆமா. இது கேட்கவே நல்லா இருக்கு. எப்படி அதை பண்ணாங்க? நான் அதை பார்க்கணும். அதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது, ரொம்பவே கஷ்டம். பரவாயில்ல, என்கிட்ட ஒரு முறை பண்ணி காமிக்கிற மாதிரி சொல்ல. இதை காமிக்கிறேன் பேரு. ஏன்னா எந்த விதமான தடையும் இருக்காது. நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுடைய கையை பிடிச்சிதான் கடிச்சு ரத்தம் குடி பண்ற மாதிரி அவனை பக்கம் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைச்சதும் அவ காமிப்பா ஹீரோடைய சட்டை காமிச்சு. அங்க பார்த்தா ஆல்ரெடி வந்து இவ சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருப்பா. அது கூட சேர்ந்து அவளுடைய எச்செல்லாம் சேர்ந்து ஃபுல்லா தடவி அங்க வச்சுக்குது. இதுவாப்பா உன்னுடைய நோபிலிட்டி. சாக்கமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் முகத்தை தொடச்சிடுற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ வாயை துடைப்பான் அவளுக்கு. இவங்க சொன்னதை நம்பாம பக்கத்துல பார்க்க அங்க பார்த்த சிப்ஸும் அந்த மாங்காவும் புக் இருக்கு. கண்டுபிடிச்சா பாய்வ திரும்பியா நீங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருக்கீங்களா? எங்களால சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் அகைன்ஸ்ட் ஆனது. அப்புறம் வந்து இந்த மாங்கால இருக்க கேரக்டர், ஓ உங்களை மாதிரியா இருக்க, இதை படிச்சிருக்கீங்களா? பிரமாதம், கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி உணவு பக்கம் பதறான். ஹீரோவும் நடக்க கூடதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, பார்க்க கூடதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்னடா இப்போ நடக்க போகுது? இதுக்கப்புறம் உண்மையை சொல்ல போனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லாத. நான் வேம்பயரை எப்படி நடந்துக்கணும்ன்றத இதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன். இது கேட்கவே நல்லா இருக்கு. இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்ல போறான்? நீங்க ரொம்ப ஆசமான ஆளு, நீங்க என்ன பண்ணாலும் அதை நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ரொம்ப கியூட்டான பொண்ணு, உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். கவலைப்படாதப்பா, சாக்குமா நம்ம சைடு தான். இப்போ ஒட்டோரி, என்னடா சொல்ற? நீங்க விருப்பப்பட்டா என்னுடைய பிளட்டையும் நீங்க கொஞ்சம் குடிக்கலாம். ஆனா உங்களுடைய கையை நான் காயப்படுத்துருவேனே. ஒட்டோரி தான் அப்படிதான் பண்ணி நான் நிறைய காயத்தை ஏற்படுத்திருக்கேன். பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையா இல்ல. நான் வாலிபால் விளையாடுவேன், அதை விட இது வழியெல்லாம் ஒன்னும் பெருசா கிடையாதுன்ற மாதிரி அவசியம் போறேன். இருந்தாலும் அவளை கடிக்கிறது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. என்னப்பா ஒட்டோரி பதட்டமா இருக்காங்க இவங்க? ஆமாப்பா, இவ எப்பவுமே இப்படிதான். அதுவும் இல்லாம நீ புதா இல்ல, அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து அவ கையை பிடிச்சி பார்க்க ஆஹா சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கடிச்சு உரிய ஆரம்பிப்பான் ரத்தத்தை. அவளுக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்படியே வீந்துருவான். அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்க காலையிலேயே வந்து நம்ம இச்சிகாவை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். குட் மார்னிங் இச்சிகாவா. ஆனா பெருசா வந்து அவகிட்ட கிளாஸ்ல இருக்கும் போது பேச மாட்டான். அதுக்கப்புறம் லைப்ரரி காமிக்க, லைப்ரரியில பார்த்தா அதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் மீட் பண்ணிக்கல. அங்க பார்த்தா ஓரளவுக்கு நார்மலா பேசுறான். என்ன மன்னிச்சிருப்பான், காலையில வந்து நான் தெரியாம குட் மார்னிங் சொல்ற போது ரொம்ப கோவமா சொல்லிட்டேன். அது காரணம் என்னன்னா, கிளாஸ்ல இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்க முன்னாடி நான் கூலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா மத்த கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்ததுனால தான் நான் அவாய்ட் பண்ணுவேன். அதனால நீ தப்பா நினைச்சுக்காத.
ஆனா இப்ப நம்ம 2-3 பேர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. சரி ஓகே, நான் தப்பா நினைச்சுக்கல, உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் திரும்ப கேளுங்க, நான் பண்றது தயாரா இருக்கின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே. இப்போ அதுக்கப்புறம் வந்து அவளுடைய ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டே இருக்கும்போது புக் எடுத்துட்டு வைக்கிற பேர்ல தடுமாறி கீழே விட ஹீரோ ஒரு வழியா பிடிச்சிருவான். ரொம்ப நடி ஓட்டோரி இவளக அந்த கியூட்னஸ் தாங்க முடியாம திரும்ப மயங்கிறான். சாக்குமா நல்லா தான் நடி இருக்கு, உங்களுடைய கியூட்னஸுக்கு அளவே இல்லை, உங்களோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் அப்படின்னு வாங்கத்துல புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதே மாங்காவை படிச்சிட்டு இருக்க தொடர்ச்சியா அதுல இருக்க விஷயங்களை பார்த்துட்டு ஒட்டோரியோடைய ஞாபகம் தான் அவளுக்கு வருது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு திரும்ப வரேன், எங்கேயுமே அவர் ஹீரோவை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வருவோம், இச்சிகாவா வந்துட்டாங்கப்பா. வந்த உடனே பார்த்தா எல்லாரும் நண்பர்கள் ஆகணும்ன்ற ஒரு நினைப்பு இவளுக்கு வந்ததுனால எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றான். இது கேட்டுட்டு எல்லாரும் ஷாக்க பாருங்க, இச்சிகாவா குட் மார்னிங் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி, நீங்க பெரிய ஆளு, ரொம்ப நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ எதுக்குடா வாயை திறந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. ஆனா அந்த டைம் பார்த்தா பின்னாடி சாக்குமாவும் வந்துட்டு குட் மார்னிங் குட் மார்னிங், நீ இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கின்ற மாதிரி போட்டு மூச்சு விடாத மாதிரி பண்றவா. ஏய் சாக்குமா கம்முனாரு, அவளால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு தான் தடுக்கிறான். சாரிப்பா இவ ரொம்ப அழகா இருந்தாதான். என்ன இது எப்பத்துல இருந்து நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனீங்க? அதுவா நேத்து தான் நானும் லைப்ரரியன் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இவ எனக்கு உதவி பண்ணலாம், அதனாலதான் அப்பத்துல இருந்தே க்ளோஸ் ஆயிட்டாங்க. நடந்த கண்டையே காமிக்கிறாங்க. இச்சிகாவை வந்து உதவி பண்ணிருக்கா, அந்த விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்றதுல ஹீரோ ஒன்று பக்கம் இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான் ஒரு மூலையில உட்காந்துக்கிறேன். ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ யார்கிட்டயும் பேசலன்றது ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அவன் தனிமையில இருக்கதான் ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம அந்த டைம் பார்த்து திடீர்னு இச்சிகாவா குட் மார்னிங் ஒட்டோரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. என்னது அவனு உனக்கு ஃப்ரெண்டா? எப்போதுல இருந்து இந்த கதை? ஏன்னா ஒட்டோரி வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸுக்காக நிறைய விஷயத்துல கூட மாட பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். என்னடா இங்க நடக்குது? இவன் போயிட்டு அவளுக்கு ஃப்ரெண்டான்ற மாதிரி இன்னொரு பக்கம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ஹீரோ ஒரு மாதிரி வாங்குறாங்க. ஹீரோக்கு இது பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒட்டோரின்னு சொல்லிட்டு இவ கிட்ட வரவும் ஹீரோ கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுவான். என்னாச்சுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் என்னப்பாச்சு அவனுக்கு? ஒருவேளை இயற்கை அழிவு வந்திருக்கலாம். இல்லப்பா ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறது பொறுப்பணும். ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நான் அந்த ரூமை விட்டு வந்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா எல்லாரும் என்ன பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் டீச்சர் வந்து இடத்துக்கு வந்துட்டு ஒட்டோரி எங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் ஆரம்பிக்கும் போது போ. அதுக்கப்புறம் வந்து சாரோ கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. ஹலோ பசங்களா, அடுத்த வாரம் வந்து கிளப் அண்ட் டீம் ட்ரையல் மெம்பர்ஷிப் ஆரம்பிக்க போறோம். இந்த இடத்துல வந்து புதிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல முக்கியமா கலந்துக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருமே பார்த்து நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆக முடியும் மாதிரி நிச்சயமா இதையும் நோட்டீஸ் பண்றான். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வருவோம். ஒட்டோரி லஞ்ச் என்னடா போய் சாப்பிடலாமா? ஆனா அந்த டைம்ல பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ கூட ஃப்ரெண்டு பிடிக்கணுன்றதுக்காக தன்னுடைய லஞ்சை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இதுக்கப்புறம் வந்து இவ ஃப்ரெண்டா இருக்க மாட்டா தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மளாவே ஒதுங்கி போன்ற மாதிரி அவன் அதே இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இச்சிகாவை பார்த்தா ஹீரோ ஒரு செகண்ட்ல கண்டுக்காம ஆப்பா வாங்க வாங்க சாப்பிடலாம். சரி எங்கப்பா உன்னுடைய லஞ்சுன்னு சொல்லிட்டு சாக்கமாவும் கேட்க, லஞ்சா இது ஸ்வீட் பண்ணு தான், லஞ்ச் எத்தனும் இல்லையா? சரி அப்ப எங்களுடைய லஞ்ச் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறியா, சாப்பிடுறியா? சரி ஓகே, ஆனா உங்களுக்கு பரவாயில்ல வா பாத்துக்கலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணதுக்கு பெஞ்ச் எல்லாமே ஒன்றா சேர்ப்பாங்க. ஆனா இவ பார்த்து அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க, பசிக்குதுன்னு பண்ணிட்டேன். பரவாயில்ல சாக்குமாவுடைய சாப்பாட சாக்க போறேன், சாக்குமாவுடைய சாப்பாடு சாப்பிட்டுக்கு வேற எதனா சாப்பிட்டு போல, அது ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போயிட்டு இருக்கு. ஏன்ப்பா இச்சிகாவா நீ எப்பவுமே ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கியே, ஒரு வேம்பயரா இருக்கிற நீ எப்போ பிளட் குடிப்பேன்? அது ஒண்ணு என்னன்னா பிளட் எல்லாம் குடிக்கிறேன்னா அது எப்பனா ஒரு தடவை தான். ஆனா அது என்ன கேட்டீங்கன்னா கெட்ட விஷயம் தான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற வகையில தான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இன்னமும் நான் பிளட் எல்லாம் குடிக்கிறதுக்கு கத்துன்னு தான் இருக்கேன். அப்படியா, இது கேட்கவே நல்லா இருக்கேன்ற மாதிரி அவங்க எல்லாருமே இவ்வளவு வெறுப்பாங்கன்னு நினைச்சிருப்பா. ஆனா டக்குன்னு அவங்க எப்படியாப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனே ஷாக் ஆயிடுவான். உங்களுக்கு வேற என்ன உதவி கேட்டுன்னு சொல்லுங்க, எங்களுடைய பிளட்டையும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், பிரச்சனையே கிடையாது. எனக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சரி ஓட்டோரி என்னடா அப்படின்ற மாதிரி ஓட்டோரி இப்ப கவனிப்பான். ஆனா ஹீரோ அந்த இடத்துல இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ தேடி ஒவ்வொரு இடத்துக்கு போவான். லைப்ரரியில பார்த்து இருக்க மாட்டான் ஹீரோ. ஆர்ட்லம்லயும் வந்து தேடுவான், அங்கேயும் இருக்க மாட்டான். பில்டிங் மேலேயும் வந்து செக் பண்ணுவான், அங்கேயும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் தேடுறதுல ஒரு இடத்துல பார்த்து திடீர்னு ஒரு 2 பொண்ணுங்க புதுசா வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கும். நீ தானே அந்த லூனா இச்சிகாவா கிளாஸ் 2A சேர்ந்த பொண்ணு? அப்படி எங்கம்மா எப்படி இருக்கா பாத்தியா? உண்மையா சொல்ல போனா நான் வந்து கானே ஏமாட்டான் கிளாஸ் B சேர்ந்தவன். நான் வந்து ரூனி உமிஷா. கேள்விப்பட்டேன் கிளாஸ் Aல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு வேம்பயர் இருக்கிறது, அது நீ தானே? அது ரொம்ப நல்லா இருக்கு நீ பார்க்கவே. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான்ற மாதிரி அவ தேங்க்னே சொல்ல. ஆனா அந்த ஒரு சமயத்துல யாரும் வந்து ஸ்பை வேலை பாக்குறாங்க சொல்லிட்டு ஒரு சென்ஸ் ஏற்பட்டு திடீர்னு திருப்பி பாப்பா பாருங்க. அவளுக்குள்ளேயே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. என்னப்பாச்சு, யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்து நம்மள பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் யார் அது வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் இவ கத்திட்டு இருக்கு. ஆனா ஒருத்தனும் வர மாட்டான். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கூட வந்து பொண்ணு கிளம்ப இவங்க அதுக்கப்புறம் கிளம்பிட்டு பிறகு அங்க பார்த்து ஹீரோ தான் அங்க பாத்துருப்பான். இச்சிகாவை நம்மள தேடிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஹீரோவும் அவளை தள்ளி இருக்கிறதுக்காகவே பாக்குறான். ஹீரோ ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது கொஞ்சம் பதட்டமாவே போறான். எனக்கு ஃபுல்லா அவளை அவாய்ட் பண்ணிட்டேன், என்ன கோவத்துல இருக்காலும் தெரியல. கண்டிப்பா நான்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டா இருக்க தகுதி இல்லாதாலதான் அவ திரும்ப என்ன கண்டுபிடிச்சு எந்த கேள்வியும் கேட்க கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்புடா ராஜான்ற மாதிரி கிளம்பிடுவான். கண்டிப்பா இச்சிகாவுக்கு என்ன மாதிரியான ஒருத்தனை பிடிக்காதுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி அவன் வந்திருப்பா. ஒரு வழியா ஒன்னு கண்டுபிடிச்சேன். என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இன்னைக்கு ஃபுல்லா என்ன பார்க்காம அவாய்ட் பண்ண? நான் வரத்துக்குள்ளே எல்லா இடத்துல இருந்து நீ கிளம்பிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ போயிட்டு இருக்கான். ஆனா ஏன்ற விஷயம் மட்டும் அவனுக்கு புரியல. உண்மையை சொல்ல போனா இச்சிகாவா நான் யாருக்கிட்டையும் பெருசா பேச மாட்டேன். ஆனா என் கூட சாக்கமா கூட நல்லா பேசுறேன். அது ஏன்னா மத்தவங்க முன்னாடி எனக்கு பேசுறது அந்த அளவுக்கு வராது. ஆனா தனியா இருக்கும் போது ஒவ்வொருத்தர் கூடிய பழகத்துல எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கும்பலா இருக்கும் போது அவங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாக்குறதும் பேசுறதும் எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் கிளாஸ்லயே பாப்புலரான பொண்ணு. ஆனா நான் எந்த ஒரு வகையிலையும் யாரோடையும் பேசாத தனியா புலம்பிட்டு இருக்கிற ஒருத்தன். அவங்க கண்ணுக்கு நான் அப்படிதான் தெரியல. அப்படி இருக்கும்போது நான்லாம் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதுதான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன். கண்டிப்பா உனக்கும் நிறைய
நிறைய புது ஃப்ரெண்டு கிடைச்சனால நான் உனக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா. அதனாலதான் நான் லோ ப்ரொஃபைல் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவேன். யாருக்கோ என்னை பத்தி அந்த அளவுக்கு தெரிய தேவையில்ல. நான் ஒரு பக்கம் என் வேலை விட்டு நான் பார்த்துட்டு போயிடுவேன். உண்மையை சொல்ல போனா நானுமே தான் அப்படி. எனக்குமே என்னுடைய லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ண தான் பிடிக்கும். எனக்குமே அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார் ஆளா கிளாஸ்ல இருக்கணும்னு ஆசை இல்லை. உண்மையிலே சொல்ல போனா எல்லாருமே என் மேல ரொம்பவும் அக்கறையா தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா யாரும் கெட்டவங்க கிடையாது. நீ நினைக்கிற போல ஆளுங்க இல்ல அவங்க. இருந்தாலும் அப்படின்ற மாதிரி கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவா பாருங்க, ஹீரோ அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். உண்மையை சொல்ல போனா முதல்ல நீ தான் எனக்கு உதவி பண்ணதுக்கு ட்ரை பண்ண. அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்பவுமே கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான். ஆனாலுமே ஹீரோ ஒரு இடத்துல கலாய்க்கிற அங்கேயுமே என்னடா வேறு பேசுறா, கொஞ்சமாச்சு ஃபீலிங்கோட பேசுறா. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அவன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். உண்மையிலேயே நீ பேசுறதுல தான் போய் பண்ண கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கேன். கண்டிப்பா கவலைப்படாது, உனக்காக நிறைய எஃபர்ட் நாளைக்கு போடுறேன். திரும்ப ட்ரை பண்ணி வச்சுக்கவா. அவளுமே நான் ரொம்ப பசியா இருக்கேன் போலாமா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பவும் அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோடும் தரமான சீன்லாம் காத்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. மறக்காம அடுத்த எபிசோட போடலாமா சொல்லிடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.